இது ஒரு சாதாரண விஷயம். ஆனா நான் செய்யும்போது மட்டும் ஒழுங்காவே வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் நினைக்கக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க கேசரி. ரொம்ப ஈஸியா ஒரு அளவு நான் சொல்றேன். இதை ஞாபகம் வச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா. 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ போட்டுக்கலாம். 1/2 கப் ஆயில், 1/4 கப் நெய். முந்திரி திராட்சை அளவெல்லாம் இல்ல, உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுங்க. ரொம்ப செவக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. 1 கப்பு ரவை எடுத்துருக்கோங்க, அதை பிறகு போட்டுக்கலாம். 1 கப் ரவைக்கு அதே அளவு 3 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். நல்லா சுடு தண்ணி ஊற்றும் போது கையை தூரம் வச்சு ஊத்துங்க. கையில கீழே 6 ஏலக்காய் போட்டு கொஞ்சமா இந்த அளவு ஜீனில இருந்தே கொட்டிக்கலாம். கரெக்டா நீங்க இந்த ஸ்டேஜ்லயே ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிடலாம். ரவை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இந்த அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப டைட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிண்டுறது கஷ்டமா போயிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், 2 கப்பு ஜீனியை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் டைட்டா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறதுனால தான் உங்களுக்கு நிறைய என்ன ஆயிடுதுன்னா கட்டி கட்டியா வருது. இந்த மாதிரி ஆயிட்டு சிம்ல வச்சு பொறுமையா கிண்டுங்க. நல்ல மெர்ஜ் ஆகும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம திக்கா காய்ச்சணும்ல, அதை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, ஆரஞ்சு ரெட் லைட்டா ஒரே ஒரு பிஞ்சு தண்ணியில கலந்து நம்ம ஊத்திக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை ஆட் பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். பாத்தீங்களா, இந்த அளவுக்கு இப்போ நல்லா 1/4 கப் நெய் ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கோம். இப்போ மீதி இருக்கிற நெய்யை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு எடுத்தோம்னா பக்குவமா வந்துடும் கேசரி. இப்போ அது 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். தரமான சம்பவம்.